வணக்கம். எனது பெயர் ஆத்விக். நான் 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். இயற்கை இறைவனின் இணையில்லா ஓவியம். இப்பூமியானது இயற்கையின் கொடைகளால் நிறைந்து கேட்பது அல்லது உணருவது அனைத்தும் இயற்கையிலிருந்து வருகிறது. இந்த பூலோகமானது பரந்து விரிந்த நிலப்பரப்புகளையும் நீர்வீழ்ச்சிகளையும் காடுகளையும் ஆறுகளையும் வளங்களாக கொண்டுள்ளது. இந்த இயற்கையானது செழித்து வளராவிட்டால் மனித இனம் அழிந்து விடும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும். நீர், நிலம், காடுகள், வனவிலங்குகள், எரிபொருள்கள், கனிமங்கள் போன்றவை இயற்கை வளங்கள் ஆகும். உயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான எல்லாவற்றையும் இயற்கை தருகிறது. இத்தகைய வளங்கள் பல்வேறுபட்ட காரணங்களால் மாசடைகின்றது. காடுகள் அழிக்கப்படுகின்றன, கனிம வளங்கள் சுரண்டப்படுகின்றன. இவ்வாறு இயற்கை கொடுத்த கொடைகள் மனித செயல்பாடுகளால் அழிந்து வருகின்றது. இந்த இயற்கையானது மனித செயல்பாடுகளால் மட்டும் பாதிக்கப்படுவதோடு இல்லாமல் இயற்கை சீற்றங்களான புயல், சூறாவளி, நிலச்சரிவு, பனிப்பொழிவு போன்றவைகளாலும் பாதிக்கப்படுகின்றது. இயற்கையை பாதுகாப்பது தனி மனிதர்கள் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும். மரங்களை வெட்டுவதை தவிர்த்து இயன்ற அளவு மரங்களை வளர்த்து மனிதன் இயற்கையை தேவைக்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும். எனவே இயற்கை வளங்களை எதிர்கால சந்ததியினரும் பயன்படுத்தும் வகையில் உயிர்ப்போடு வைத்திருந்து நாமும் நலம் பெற்று வாழ்வோம். நன்றி.